சொந்தங்களுக்கு வணக்கம். சிக்கன் டிக்கா தான் செய்ய போறேன் இன்னைக்கு வீட்டுல. எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் வாங்க. நம்ம பெருசா வெளியில தான் சாப்பிட்டுருப்போம் சிக்கன் டிக்கா எல்லாம். ஒண்ணு ஹோட்டல்ல சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்கன்னா கல்யாணத்துல சாப்பிடுவோம். அது வந்து சாதாரண கல்யாணத்துல கிடைக்கிறது. ஏதோ பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னா வைப்பாங்க. மற்றபடி அதை பார்த்த உடனே இதுல என்னென்ன சேர்ப்பாங்கன்ற பயம் வந்துடும். அதனால வீட்டுல செய்யவே மாட்டோம். ஆனா ரொம்ப சிம்பிள் அது செய்யறது. நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன், நீங்க செஞ்சு பாருங்க. வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சிக்கன் டிக்காக்கு சிக்கன் நல்லா கழுவி தண்ணி நல்லா வடிச்சிடணும். இந்த மாதிரி வடிகட்டியில போட்டு வச்சோம்னா தண்ணி நல்லா வடிஞ்சிரும். இந்த மாதிரி இருக்கும் சிக்கனு. இதுல வந்து தயிர் போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பெரிய ஸ்பூன்ல ஒரு 4 ஸ்பூன் தயிர். இது வந்து 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் இந்த சிக்கனு. இது வெறும் மிளகாத்தூள். இது ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் இது வீட்டுல இடிச்சு வச்சது. இந்த மாதிரி வெளியில தூளா வாங்குறத விட இந்த மாதிரி இடிச்சு வச்சு வீட்டுல மிளகு இடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது இன்னமும் வாசனையும் டேஸ்டும் நல்லாவே இருக்கும். இதுல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரம் மசாலா தூள். இது ஒரு 1/2 ஸ்பூன். சீரகத்தூள் இது ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அந்த ஸ்டிக்ல கோக்கும் போது அது அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இவ்வளவு ஒரு குடமிளகா, ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது சரியா இருக்கும். இதே இது கூடவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடவே சேர்த்து இன்னொரு முறை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஊறின பிறகு குச்சியில குட்டி நம்ம சிக்கன் டிக்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம சிக்கன் டிக்காக்கு மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறிச்சு. இப்ப இந்த மாதிரி குச்சியில குத்தி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து கடைங்கள்ல கிடைக்கும் இந்த மாதிரி குச்சிங்க. அதை வாங்கிட்டு வந்து கழுவிட்டு அதுல கோத்து எடுத்துக்கலாம். ஒன்னொன்னா ஒரு குடமிளகா, ஒரு சிக்கன் பீஸு, அப்புறம் ஒரு வெங்காயம். பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டம் இல்ல, ரொம்ப ஈஸியா தான் இருக்குது. ஆனா இதுக்கு பயந்துட்டு இதை நான் செய்யாமே இருந்தேன். எங்க பாப்பா தான் செய்வாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இதை நான் செய்யணும்னு இப்ப செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒன்னொன்னா போட்டுக்கலாம். இது வந்து பட்டர்ல ஃப்ரை பண்ணணும். பட்டர்ல ஃப்ரை பண்ணும்போது தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயில பண்ணக்கூடாது. எண்ணெயில பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட்டர்ல பண்ணும்போது நல்ல டேஸ்ட் வரும். இதெல்லாம் நல்லா குச்சியில குத்தி எடுத்தாச்சு. இந்த மாதிரி குச்சி கிடைக்காதவங்க அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இல்லைன்னா பல்லு குத்துற குச்சி இருக்கு இல்லையா, சின்ன குச்சி, அதுல கூட ஒண்ணு ஒண்ணா சொருகி கூட அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் போட்டுக்கலாம். ஒண்ணு ஒண்ணா உள்ள வச்சிடலாம். உனக்கு அம்மா போடுறேன் போடுறேன். உனக்கு என்ன வேணும் சொல்லு. சிக்கன் வேணுமா? சிக்கன் ஃப்ரை பண்றாங்களா? எப்படி பண்ணணும் சொல்லு. எப்படி ஃப்ரை பண்ணலாம் சிக்கனு? பட்டுமா வெந்துருச்சு. இதை திருப்பி விடலாம். இந்த பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்து போச்சு. இந்த பக்கம் வேகட்டும். இந்த பிறகு திருப்பி. சிக்கன் டிக்கா நல்லா வெந்துருச்சு. நல்லா சிம்லயே விட்டு பொறுமையா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி வேக விட்டீங்கன்னா சிம்லயே வச்சு நல்லா ஜூஸியாவும் சாஃப்டாவும் இருக்கும் சிக்கன். குழந்தைங்க கூட நல்லா மென்னு சாப்பிடுற மாதிரி இருக்கும். சிக்கன் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த எலுமிச்சம்பழம் டேஸ்ட் பிடிக்கிறவங்க இது மேல புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. சூப்பரா இருக்கும். எலுமிச்சம்பழம் டேஸ்ட் பிடிக்காதவங்க மேல விட வேணா அப்படியே சாப்பிடலாம். இந்த தயிரோட புளிப்பே அதுக்கு கரெக்டா இருக்கும். புளிப்பு அதிகமா வேணும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்றவங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் சாறு கொஞ்சம் புழிஞ்சு விட்டு சாப்பிடுங்க. எங்க பசங்களுக்கு பிடிக்கும், சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னா சாப்பிடுங்க.